வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நல்ல தெரிந்த பாடல்கள் நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தி
செய்த நன்மைகள், நினைவிலும் வரவே நீ செய்த அதிசயங்கள். உண்மையா நினைக்கிறோமா? நல்லா நினைச்சு செய்த நன்மைகளை எல்லாம் நினைச்சு உண்மையாக செய்த நன்மைகளை கிருபைகளை நினைச்சோம்னா அவர் சமூகத்துல நம்முடைய ஆனந்த கண்ணீரை காணிக்கையாக செலுத்தாமல் நாம் கடந்து போக முடியாது. ஆமே ஆமே. கனவிலும் வரவே நீர் செய்த நன்மைகள் ரொம்ப பிடிக்கும் அந்த அடிகள். நினைவிலும் வரவே நீர் செய்த அதிசயங்கள், என் ராஜா, என் ரோஜா, என் அன்பர், என் இயேசு. ஆமே. பாடலை வந்து கிருபை நினைத்து பாட போகிறோம். நான் இருப்பதும் இருப்பதும் ஆகாததும் தெய்வ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே கிருபையே தெய்வ கிருபையே. ஆமே. நல்ல உணர்ந்து பாடுபடி கேட்கிறேன். நானும் தேவன் எப்பொழுதெல்லாம் தேவனோடு நெருங்கி வருகிறோமோ அந்த உணர்வுக்குள்ள கடந்து வந்துடணும். நானும் தேவனும் தேவனும் நானும். ஆமே. நோய் என்று போர்டை வச்சிடணும். முதல்ல இதய கதவுகள் அடைக்கப்படணும். ஆமே ஆமே. நம்முடைய மைண்டு பிரயாணம் பண்ணக்கூடாது. நோய் என்று போர்டை வச்சுட்டு நானும் தேவனும் தேவனும் நானும். ஆமே. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். நல்ல பாடலின் கருத்தை உணர்ந்து என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். கிருபைகளை உணர்ந்து பாடும்படி கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே,
நானும் நீங்களும் ஆயத்தமாகிறது தான் இந்த காலை வேளையில் தேவன் நம்முடைய சமூகத்தை நம்மளை முன்னால் வைக்க விரும்புகிறார். ஆமென். ஆவியிலே ஆத்துமாவிலே சரீரத்தில் எப்பொழுதும் அந்த மத்திய ஆகாயத்தில் அவர் எதிர்கொண்டு அழைக்கிற கிருபைகளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தருவாராக. ஆமென். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், தேவனோடு நடந்து கொண்டிருந்தான், தேவனோடு எடுத்துக் கொள்ளப்பட்டான். அந்த காலகட்டத்தில் நம்மளும் வாழ்றோம். தேவனோடு நடக்கிற அனுபவங்கள், அவரோடு உறவாடுகிற அனுபவங்கள், எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, பிரயாணம் பண்ணாலும் பரவாயில்ல, என்ன காரியமாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டம், எவ்வளவு நஷ்டம், எவ்வளவு வேதனை. கடந்த நாட்களில் சிஎம்சிக்குள்ளே இருக்கும் பொழுது பார்த்தேன், அவங்களுக்கு கீமோதெரப்பி போயிட்டு இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க பாடுறதுலையோ அவங்க துதி செய்கிறதுலையோ அதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். நான் நினச்சேன், நம்ம 1000 கேள்விகளை வைக்கிறோம். ஏன் எனக்கு இது, ஏன் எனக்கு இப்படி சம்பவிச்சது, ஏன் ஆண்டவர் எனக்கு இதை அனுமதிச்சாரு அப்படிலாம் நம்ம கேட்குறோம். ஆனால் அவங்க பாடும் பொழுது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. நாமே இந்த காலை வேளையிலே தேவன் அனுமதியாத எந்த பாதையிலையும் அவர் பிள்ளைகளை நடத்துகிற ஆண்டவர் அல்ல. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக மாத கணக்கா அங்கே தங்கியிருக்காங்க. மாத கணக்கா அந்த எல்லையில மருத்துவமனையின் அனுபவங்கிறது கொடுமையானதுங்க, ரொம்ப கஷ்டமான அனுபவங்கள். இந்த காலை வேளையிலே நல்ல சுகம், நல்ல ஜீவன், நல்ல பலன், கர்த்தர் கொடுத்த நல்ல ஆர்கன்ஸினுடைய ஆக்டிவேஷன்ஸ், அந்த ராஜ உறுப்புகள் சொல்றோமே, ஒன்னொன்னுக்கும் நம்ம நன்றி சொல்ல கடனாளிகளாக இருக்கிறோம். ஆமே. மனுஷனால கூடாதது. நீரோ டிபார்ட்மெண்ட்டை பார்த்தோன்னா பரிதாபமா இருக்கு. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள எல்லாம் பெரிய ஹாஸ்பிட்டல் பாருங்க, கண்ணீர் வருது. நம்மளை இவ்வளவு சுகத்தோட பலத்தோட தங்க இடம் இல்லை. வீதிகள் அந்த ஹாஸ்பிட்டல் முன்னால படுக்கையும் கையுமா, மூக்கில் டியூபு போது, அந்த இதோட அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை. வந்துட்டு போறாங்க. இவ்வளோ கஷ்டம் இருக்கும் பாருங்க. நான் நல்ல சுகத்தோடு பலத்தோடு கூட ஆண்டவரை ஆராதிப்பதற்கு பலன் தந்த ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நல்லா ஒன்று சொல்ல இந்த காலை வேளையில் ஆசைப்படுறேன். என் உள்ளத்தில் வர ஒரு காரியம், ஆவியானவர் உணர்த்துகிற ஒரு காரியம். இந்த சரீரம் தேவன் தங்கி இருக்கிற தேவனுடைய ஆலயம். பைபிள் சொல்லுது, இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார். என்ன கஷ்டம் பாருங்க. அந்த ராஜ உறுப்புகள் அஃபெக்டட் ஆகும்போது மருத்துவமனையின் கொடுமைகள் பார்க்குறோம். கொடுமை அப்படிங்கிறதோட மருத்துவம் தேவன் தந்த நல்ல வெகுமதி தான். அதை நான் தப்பா சொல்ல விரும்பல. கர்த்தர் கொடுத்த ஞானிகளுக்கு ஞானத்தை, அறிவாளிகளுக்கு அறிவை கொடுக்கிறவர், நல்ல மருத்துவர்களை நிபுணர்களை தந்திருக்கிறார். ஆனால் நம்மளே நம்மளை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. வீணான வேண்டாத லாபுரி வஸ்துக்கள், வேண்டாத பழக்க வழக்கங்கள், இதனால நான் என் சரீரத்தை கஷ்டப்படுத்தி இந்த ஜீவனுக்காக அந்த ஐசியூக்குள்ள அந்த கிரிட்டிக்கல் கேருக்குள்ள போராடுற மருத்துவர்களும் செவிலிப்பெண்களும் அந்த பேஷண்ட்ஸையும் பார்க்கும் பொழுது அங்கலாய்க்குது நம்ம உள்ளம். நமக்கு கொடுத்த அந்த ஜீவன் சுகம் பலனை நம்ம எவ்வளவு துர்பிரயோகம் பண்றோம். இன்னும் சொல்ல போனா ஃபாஸ்ட் ஃபுட்டு பிள்ளைகள் இன்னைக்கு ஆட்டி படைக்குது. இவைகள் எல்லாம் நம்முடைய சரீரத்தை கெடுக்குதுங்கிறத பிள்ளைகளும் உணர்றதில்லை. பீடி, சிகரெட்டு அது மாத்திரம் அல்ல, இன்னும் வேண்டாத, எனக்கு சொல்ல தெரியாததெல்லாம் எனக்கு தெரியல, எனக்கு தெரியாத வரைக்கும் சந்தோஷம். ஆனால் அந்த எல்லைகளில் போகும் பொழுது இவைகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் படுகிற சித்திரவதைகள், அவஸ்தைகள், மருத்துவமனையினுடைய கொடுமையான அனுபவங்கள். நாமே இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நல்லா ஆண்டவரோடு இணைஞ்சு கர்த்தருடைய வருகை வரையிலும் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து. நாமே இந்த டாக்டர் ஐடா சொல்ற ரொம்ப நினைச்சேன், பிறந்தாலும் அந்த அம்மா மாதிரி பிறக்கணும். கோடிக்கணக்கான ஜனங்கள் அந்த எல்லைகளிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் ஒரு பெதஸ்தா மாதிரி ஆண்டவர் அதை அமைத்து கொடுத்து, அந்த அம்மா அந்த எல்லையில போய் எவ்வளோ கஷ்டம், அந்த பிரயாணம்லாம் கஷ்டம், அந்த பாதைகளை நினைச்சாலே திருப்பி அங்கே போகணுங்கிற எண்ணமே வராது. அங்கே அந்த எல்லைகளிலே ஆனால் எல்லாம் நிறைய மேக்சிமம் அதை விட்டு விடுதலையாகி போகிறத, நம்ம கைவிடப்பட்ட கேஸுகளை சேலஞ்ச் பண்ணி எடுத்து அங்கே எப்போ பார்த்தாலும் ஜபம், எப்போ பார்த்தா ஒரு காரியம் முடியும் பொழுது, ஒரு குரூப் வேலை முடிக்கும் பொழுது இன்னொருத்தர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும் பொழுது இந்த பக்கம் ஒரு குரூப் நிற்பாங்க, அந்த பக்கம் ஒரு குரூப் நிற்பாங்க. ஜோம் பண்ணி பாட்டு பாடி ஜோம் பண்ணி பைபிள் வாசித்து அந்த ஹேண்ட் ஓவரோட அன்னைக்கு இருக்கிற சர்ஜரி கேஸ், கிரிட்டிக்கல் கேசஸ் எல்லாம் பேர் சொல்லி ஜபம் பண்ணி. ஆமே அந்த அப்படி நான் நினைச்சேன், பிறந்தாலும் அந்த அம்மா மாதிரி பிறக்கணும்.
ஒரு ஐடாஸ் கடரா எழும்பணும். ஆமென். இந்த உலகத்துல ஒரு முத்திரை பதிச்சு ஆயிரங்களுக்கு கோடிகளுக்கு ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். அந்த எல்லையில கர்த்தர் என்னையும் உங்களையும் கர்த்தர் கொடுத்த சந்ததிகளையும், ஆமென், சந்ததியின் மேல் என் ஆவியையும் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதங்களையும் ஊற்றுவேன் என்று சொன்னவர். அந்த வருகைக்காக எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். நான் ஒருத்தர் கூட அந்த வருகையில் தடைப்பட்டு போகக்கூடாது. ஆண்டவர் இரக்கம் பாராட்டுமாறாக, தயவு செய்வாராக. இந்த காலை ஆராதனையிலே நல்ல ஜீவன் சுகம் பலனுக்காக நன்றி செலுத்துகிறது மாத்திரம் அல்ல, இந்த ஜீவ காலமெல்லாம் ஜீவனுள்ள வரைக்கும் உம்மை பாடி துதித்து அநேகருக்கு உம்மை ஆண்டவரை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறது மாத்திரம் அல்ல, எப்பொழுது அந்த சத்தம் கேட்டாலும் அந்த எக்கால சத்தம் என் காதில் துணிக்கணும், மோடு கூட நான் பறந்து வரணும். ஆமென். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் எல்லாரும் நல்லா ஒப்பு கொடுத்து இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, புத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் சமீபமே, புத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவையை காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவையை காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. கால சத்தம் நல்லா உணர்ந்து அனுபவித்து மகாராஜனை வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜனை வந்திடுவார். கர்த்தரின் பிழையை நாம் அறியோ, கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். எல்லாரும் கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவையோ அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையோ அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், இன்னிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், பின்னிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவையை காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவையை காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கள்ளர்கள் பரவி அங்கும் இங்கோ கர்த்தரே வார்த்தையை புரட்டுகிறார். அங்கும் இங்கோ வார்த்தையை புரட்டுகிறார். கர்த்தாவே வாரோ வாஞ்சையை தீரோ, கருத்த
கருத்தோட நாம் விழித்திருப்போம். கர்த்தாவே வாரும், வாஞ்சையை தீரும், கருத்தோட நாம் விழித்திருப்போம். கால சத்தம் வானில் தொனித்திடவே சுமராஜனை வந்திடுவார். கால சத்தம் வானில் தொனித்திடவே சுமராஜனை வந்திடுவார். கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடு என்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடு என்றும் வாழ்ந்திடுவோம். கால சத்தம் வானில் தொனித்திடவே சுமராஜனை வந்திடுவார். கால சத்தம் வானில் தொனித்திடவே சுமராஜனை வந்திடுவார். கால சத்தம் வானில் தொனித்திடவே சுமராஜனை வந்திடுவார். ஒரு பிரைஸ் அண்ட் வர்ஷிப்புக்குள்ள போற ஆராதனைக்காக எழுந்து நின்று நல்லா ஆவி ஆத்மா சரீரத்தில் தேவன் விரும்புகிற நல்ல சுபாவங்கள், நல்ல குணங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்படி திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாக வீட்டில் ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை துணையோடு, குடும்பத்துக்குள்ள கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளோடு, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளோடு, ஆண்டவரே நம்பி கொடுத்த ஏரியாக்களில் ஆண்டவரே நான் சந்திக்கிற என்னை நம்பி கொடுத்த அந்த ஆத்துமாக்களோடு, ஆண்டவரே ஆலயத்துக்குள்ளே ஆண்டவரே திருவிருந்து எடுக்கிற ஆண்டவரே என்னுடைய திருவிருந்து பங்குதாரர்களோடு, ஆண்டவரே எங்களுக்கு பலிபிடத்தில் பணிவிடை செய்ய கொடுத்த தலைமை போதகர், உதவி போதகர்கள், ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே கேர்சல் லீடர்ஸு, ஆண்டவரே எங்களுடைய ஏரியா லீடர்ஸோடு உம்மை எதிர்கொண்டு அழைக்கிற கிருபைகளை எப்பொழுதும் ஐயா தேவனோடு ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். ஆண்டவரே உம்மையும் அவனையும் பிரிக்க முடியல. அன்னிதின வாழ்க்கையில் அவனுக்கு மனைவி, பிள்ளைகள், ஆண்டவரே 1000 ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்தாலும் ஆண்டவரே உம்மோடு நடக்கிறதில் அவன் தவறி போகல. ஆண்டவரே தவறாமல் உம்மோடு நடந்தான். ஆண்டவரே அந்த அனுபவங்களை நாங்களும் அனுபவமாக்கி கொண்டு 1000 வேலைகள், 1000 ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நடுவில் ஆண்டவரே உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள, உம்மையே அடைக்கலமாய் கொள்ள, ஆண்டவரே நீர் எங்களுடைய கண்மலை என்பதை உலகிற்கு வெளிப்படுத்த, ஆண்டவரே எங்கள் கண்மலை ஆனவர் எப்பொழுதும் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. ஆண்டவரே கண்மலையின் வெடிப்பில் வைத்து எங்களை பாதுகாக்கிற தெய்வம் இந்த காலை ஆராதனையிலே உயர்த்தப்படுவாராக. உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவியிலே ஆயத்தங்களை தாரோம், எங்களுடைய ஆத்துமாவிலே ஆயத்தங்களை தாரோம், எங்களுடைய சரீரத்திலே ஆயத்தங்களை தாரோம். எங்களுடைய ஆன்மீக நோய்கள் நீங்கி போகட்டும், சரீர பலகீனங்கள் எல்லாம் மாறி போகட்டும். பலகீனங்களை ஏற்றுக்கொண்டவர், நோய்களை எல்லாம் சுமந்தவர், தழும்புகளால் சுகமானீர்கள் என்று சொன்னீரே. ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க பண்ணுகிற தேவன், துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுமே, அபிஷேகமூர்த்தி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். ஆராதனை ஆராதனை, கரங்களை அசைத்து ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா
உமக்கே ஆராதனை ஆராதனை. ஏகோபித்து கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்தி கரங்களை அசைத்து ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா இயேசுவே ஆராதனை உமக்கே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவுடன் நடத்திடும் கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடும் வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. இருள இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஐயா வெளிச்சம் தாரும் இந்நேரமே. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவுடன் நடத்திடுவார். உணர்ந்து கண்ணீரை நீக்குகிற ஆண்டவர், காயங்களை ஆற்றுகிறவர் நடத்திடுவார். கண்ணீரை காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை எல்லாம் துடைக்கிற ஆண்டவர். கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன், குணமாக்குவேன். கண்ணீரை கண்டிப்பா கண்ணீரை நீக்குவார், காயங்களை ஆற்றுவார், கனிவோடு நடத்துவார். ஆராதனை. ஏகோபித்து கரங்களை அசைத்து நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நானும் தேவனும் தேவனும் நானும் ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இயேசுவே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை. கரங்களை அசைத்து முழு மனதோடு முழு ஆத்துமாவோடு கண்ணீரை துடைக்கிறவரே, கதறலை கேட்கிறவரே, வேதனைகளை மாற்றுகிறவரே. அல்லேலூயா அல்லேலூயா. ஏகோபித்து இயேசுவே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி முழு மனதோடு
நடத்திடுவார். தேவாதேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். கமிட்மெண்ட் ஸ்பிரிட்டோட, அர்ப்பணிக்கப்பட்ட உணர்வோட தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். கண்ணீரை துடைத்து காயங்கள் ஆற்றி கனிவோடு நடத்துவார். தேவ பிள்ளை கரடு முரடா நடத்த மாட்டாரு, முரட்டுத்தனமா நம்மளை நடத்த மாட்டாரு. புல்லுள்ள இடங்கள்ல, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில, காட்டு வெள்ளத்துக்குள்ள இல்ல, காட்டு வெள்ளங்கள் போல வெள்ளங்கள் ஆத்துமா மட்டும் பெருகி வரும் பொழுது கண்மலையாகிய தேவன் நமக்கு கண்மலையாய், பிளவுண்ட மலையாய், அடைக்கல பட்டணமாய் இருந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நம்மை நடத்துகிறவர், கனிவோடு நடத்துகிறவர். சுவர்புறமா திரும்பி ஒரு பெரிய உபவாச ஜபம் பண்ணல, முழங்கால நின்று பண்ணதாக பார்க்க முடியல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எசேக்கியா ராஜா சுவர் புறமாய் திரும்பி தீர்க்கதரிசி சொன்ன பிறகு கூட வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், இனி பிழைக்க மாட்டேன். ஆனா அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. தீர்க்கதரிசி தானே சொன்னாரு. ஆண்டவர் சொல்லப்பட்ட வார்த்தையா இருந்தாலும் அவர் மனதுருக்கத்தில் மகத்துவம் உள்ளவர், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவர், அவர் வெகுவாய் மன்னிக்கிறவர், அவர் நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கிறவர், அவர் தமக்கு பயந்த பிள்ளைகளுடைய விருப்பத்தின்படி செய்கிறவர், நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று சொன்னவர், நீதிமானுடைய ஆயுசு பட்ட பகலை போல இருக்கும் என்று சொன்னவர், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்னவர். வியாதியும் வருத்தமோ வறுமையும் தொடரும் சொல்லல பைபிள்ல. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். தேவ பிள்ளையே, கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவுடன் நடத்துகிற ஆண்டவர் அவர். இந்த காலை வேளையிலே நான் இருள இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். இந்த 6வது மாதத்துல நிற்கதியான சூழ்நிலைமைகள், நம்பிக்கைக்கு ஏதுவல்லாத சூழ்நிலைமைகள், உடைந்த பாத்திரத்தை போல உருமாற்றம் இல்லாத சூழ்நிலைமைகள், உரு இல்லாத சூழ்நிலைமைகள், கலங்குகிற சூழ்நிலைமைகள், பொருளாதாரத்திலே பயங்கர அடிகள், வேதனைகள், பொருளாதார நஷ்டங்கள், சரீர பலகீனங்கள், பலதுக்கு இதயத்தில் வச்சு கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன், குணமாக்குவேன், ஐஸ்வர்ய சம்பன்ன உன் காரியங்கள் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவுடன் நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவுடன் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார்.
நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவுடன் நடத்திடுவார். நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சியான காலை ஆராதனை வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். புல்லுள்ள இடங்களில் எங்களை மேய்க்கிறவரே, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் எங்களை நடத்துகிறவரே, எங்கள் கண்மலையே, எங்கள் கோட்டையே, எங்கள் துருகமே, நாங்கள் நம்புகிற நம்பிக்கையே, இந்த காலை ஆராதனைகளை தாழ்த்துகிற எங்கள் கண்மலையாயிருக்கிறீரையா. எங்கள் கால்களை மான் கால்களை போல்களை ஆக்குகிற தேவன் ஆண்டவரே, உயர் ஸ்தலங்களில் எங்களை நடக்க பண்ணுகிறவர் ஆண்டவரே. இந்த காலை ஆராதனையிலே எங்கள் கண்மலையும் கோட்டையுமானவர் துதிக்கப்படுவாராக. என்னுடைய ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. இந்த மாதத்திலே கலங்குகிற சூழ்நிலைகளிலே நீர் எங்களுக்கு கண்மலை என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரையா. வியாதியை குறித்த கலக்கம், பலகீனங்களை குறித்த கலக்கம், பொருளாதார கலக்கம், கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை குறித்த எதிர்கால கலக்கங்கள் ஆண்டவரே, அட் பிரசன்ட் கண்டிஷன்ல எங்கள் பிள்ளைகள் படுகிற கஷ்டமான சூழ்நிலைமைகளை பார்த்து எங்களை கலங்க பண்ணுகிற கலக்கமான சூழ்நிலைமைகள் ஐயா ஆண்டவரே. ஐயா, அந்த காலை வேளையிலே இந்த நியூ அகாடமிக் இயர் எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பிளஸ்ட் இயரா இருக்க கர்த்தர் நாமத்தினாலே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு கண்மலையா இருக்கிறேன் என்று இந்த 6வது மாதத்தில் வாக்கு கொடுத்திருக்கிறீர். எங்கள் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. எங்களுடைய ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. நீர் எங்கள் கண்மலை ஐயா, நீர் எங்கள் அடைக்கல பட்டணம், உமக்குள் நாங்கள் அடைக்கலம் புகுந்து கொள்ளுகிறோம். நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த மாதத்தில் நீர் எங்கள் கண்மலையா இருக்கிறீர் என்பதை உறுதிப்படுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உமது வசனத்தை ஆண்டவரே ஆண்டவரே நீர் உறுதிப்படுத்தி தர வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.